ஹாய்! இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும், கூடவே தக்காளி தொக்கும் தான். எப்பவுமே காலையில நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி பசிக்குது, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்ப நான் செஞ்சு முடிக்கிறேனோ, அப்ப வந்து சாப்பிடறதுக்கு வாங்க, வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிடவே வரமாட்டேங்கிறாங்க. இது உங்க வீட்லயும் நடக்குதா? அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த காக்காக்கு பேர் வைங்கன்னு சொல்லியிருந்தேன். சின்ராஸ் தான் நாங்க மிஸ் பண்றோம்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ 3 பேர் சொல்றேன். அதுல ஒரு பேர் செம்ம காமெடி. அந்த பேர மட்டும் நான் வச்சேன்னு வச்சுக்கோங்க, என் தம்பி வந்து என்ன கொன்னே போட்டுருவான். அந்த அளவுக்கு ஒரு பேரா இருந்தது. என்ன பேர் தெரியுமா? காக்கேஷ் அப்படின்னு வைங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. படிச்சோனே எனக்கு செம்ம சிரிப்பு. நான் மட்டும் அந்த காக்கேஷ்ன்னு பேர் வச்சேன். அவ்வளோதான் நான் செத்தேன். அந்த அளவுக்கு அவன் என் தம்பி என்ன கொன்னு போட்டுருவான். இன்னும் 2 பேர் என்னன்னா, பொன்ராசு, தங்கராசு அப்படி வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 2 பேர்ல ஏதாவது ஒண்ணு வைக்கலாம். நீங்க எது சஜெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. எந்த பேர் நெறைய வருதோ, அதே நம்ம வந்து அந்த காக்காக்கு வச்சிடலாம். ஸோ வீட்டுக்கு வரும்போதெல்லாம், அந்த வீட்டுக்கு போனா சின்ராசு, இந்த வீட்டுக்கு வந்தா என்ன ராசு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆதியாகுட்டி காலையில எழுந்து வந்துட்டு, "அம்மா எனக்கு மாவு குடு." அதே கதை தான் மாவு குடுத்தேன். ஆனா இந்த வாட்டி வேஸ்ட் பண்ணாம சூப்பரா என்ன விட பயங்கரமா சப்பாத்தி வந்து தெரட்டி அவரே செஞ்சாரு. அது கொஞ்சம் ஹேப்பியா இருந்தது. கடைசியா இந்த வீட்டுக்கும் பால வர வச்சுட்டேன். உழவர் பூமியிலருந்து. ஸோ 1/2 லிட்டர் தான் வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா இங்க ஃப்ரிட்ஜ் இல்ல. ஸோ நான் வந்து எனக்கு 1 கப் காஃபி, ஆதியாக்கு 1 கப்பு பால் குடுத்துட்டேன். கொஞ்சம் மிச்சமா இருந்தது. ஸோ அத மட்டும் தயிர் ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லி. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.